ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, செப்டம்பர் 12, 2024. நாம் அனைவரும் ராஜயோகத்தின் பயிற்சி செய்தபடி பரம ஆனந்தத்தினை அனுபவம் செய்கிறோம். ஆனால் யாரது மனமும் புத்தியும் ஒருமுகப்படுமோ அவர்களுக்கே இந்த பரமானந்தம் அதிகமாக அனுபவமாகிறது. மன ஒருமுகப்பாடு என்பது இவ்வுலகில் முன்பிருந்தே ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக இருந்து வருகிறது. சிலரோ சகஜமாக ஒருமுகப்பட்டு விடுகிறார்கள், சிலருக்கோ முற்றிலும் ஒருமுகப்பாடு இல்லை. மன ஒருமுகப்பாட்டிற்கு பல விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அதிலும் முக்கியமாக ஈஸ்வரிய பெருமிதம் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் நமது சித்தத்தினை ஈஸ்வரிய போதையில் நிறைத்து கொள்ள வேண்டும். எவ்வாறு பிரம்மா பாபா சதா நான் இறை மாணவன் என்ற ஆன்மீக போதையில் மூழ்கியிருந்தார், எதிர்காலத்தில் நான் நாராயணனாக போகிறேன், உலக மகாராஜாவாக போகிறேன், இந்த ஈஸ்வரிய பெருமிதம் உண்மையில் அவரை கவலையற்ற ராஜாவாக்கிவிட்டது. ஈஸ்வரிய அன்பில் மூழ்கடித்து விட்டது. மிகச் சரியான மன ஒருமுகப்பாட்டை ஏற்படுத்தியது. நாமும் ஈஸ்வரிய போதையில் மூழ்கிவிடுவோம். எனக்கு யார் படிப்பிக்க வந்திருக்கின்றார்? யார் வந்து எனக்கு சத்தியமான ஞானத்தை வழங்கியிருக்கிறார்? காலை வேளையில் சுயம் பகவான் பரம ஆசிரியராகி எனக்கு படிப்பிக்க வருகின்றார். நான் இறை மாணவனாவேன். எந்தளவிற்கு இந்த ஈஸ்வரிய போதை இருக்குமோ அந்த அளவிற்கு படிப்பின் மீது நமக்கு கவனம் இருக்கும். மேலும் அந்த அளவிற்கு தான் இந்த இறை ஞான ரத்தினங்களுக்கான மதிப்பை நாம் உணர முடியும். இல்லையென்றால் பலருக்கும் இந்த ஞானம் மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. அதே ஆத்மாவின் விஷயம்தானே என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆத்ம ஞானம் மிக ஆழமானதாகும். இதனை அவர்கள் அனுபவிக்க துவங்குவார்கள். நமக்கு பிரம்மா பாபாவை போன்றே நமது எதிர்கால சொரூபத்தினை பற்றிய ஆன்மீக பெருமிதம் இருக்க வேண்டும். நான் எதிர்காலத்தில் என்ன பதவி அடையப் போகிறேன் என்பது தெரியவில்லை என்று நாம் கூறலாகாது. நானும் மிக உயர்ந்த தேவதையாக போகிறேன். எந்தளவிற்கு நமது தேவ சொரூபத்தினை நினைவில் வைப்போமோ அந்த அளவிற்கு சுயத்திற்குள் தேவத்துவம் வர துவங்கும். அந்த தெய்வீக தன்மை மேலும் மெருகேறும். இந்த உடலை விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் மிக உயர்ந்த தெய்வீக தன்மை நிறைந்த தூய்மை தன்மையால் நிறைந்த தேவதையாக போகிறேன் என்ற ஆன்மீக போதை ஏறிவிட வேண்டும். நமது தேவ சொரூபம் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவிற்கு வர வேண்டும். முன்னிலையிலேயே நின்று கொண்டிருப்பதை போன்று தோன்ற வேண்டும். இன்னும் கூட மிகுந்த ஆன்மீக பெருமிதத்திற்கான பாயிண்ட்டுகளை நாம் நினைவு செய்ய வேண்டும். எனக்கு யார் உறுதுணை புரிந்து கொண்டிருக்கிறார்? யார் எனது வாழ்க்கை படகின் படகோட்டியாக ஆகியிருக்கிறார்? குழந்தைகளே, உங்களது அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று யார் கூறியிருக்கிறார்? யார் நம்மிடம், குழந்தைகளே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அல்லவா, நான் அமர்ந்திருக்கிறேன் அல்லவா, நீங்கள் முற்றிலும் கவலையற்ற ராஜாவாகி விடுங்கள் என்று யார் கூறியிருக்கிறார்? சுயம் பகவான். எனவே இந்த ஆன்மீக போதையில் மூழ்கி விடுவோம். நாம் பேசும்போது கூட பிறருக்கு அந்த ஈஸ்வரிய போதை வெளிப்பட வேண்டும். ஆனால் கவனத்தில் கொள்வோம், இந்த ஈஸ்வரிய போதையானது மிகுந்த சூக்ஷ்மமானதாகும். இது வெளிப்படையாக கூறக்கூடிய விஷயம் அல்ல. நாம் மீண்டும் மீண்டும் பிறருக்கு எங்களுக்கு பகவான் கிடைத்து விட்டார், அவரே எங்களுக்கு படிப்பிக்கிறார் என்று கூறுவோமானால் பொதுவாக மக்களால் அவ்வளவாக இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக எந்தளவிற்கு சூக்ஷ்மமாக இந்த ஆன்மீக போதையில் நாம் மூழ்கியிருப்போமோ அந்த அளவிற்கு நமது முகத்தில் ஒரு ஜொலிப்பு தென்படும், ஒரு பெருமிதம் தென்படும். எனவே இன்று முழு நாளும் இந்த ஈஸ்வரிய போதையினை பயிற்சி செய்வோம். நான் இறை மாணவனாவேன். சுயம் பகவானே எனக்கு சத்திய ஞானத்தை வழங்கியிருக்கிறார். மிகப்பெரிய முழுமைத்தன்மையின் டிகிரி நமக்கு கிடைக்கப் போகிறது. இது உண்மையிலேயே மிகப்பெரியதாகும். இவ்வுலகில் வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு டிகிரி கிடைக்கப் பெறுவதில்லை. எதிர்காலத்தின் தேவ சொரூபத்தையும் நினைவு செய்வோம். மேலும் கூடவே ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா என்ற நிலையையும் பயிற்சி செய்வோம். நான் ஃபரிஷ்தாவாகி வீட்டிற்கு செல்ல போகிறேன். பின்னர் தேவதையாகி இவ்வுலகிற்கு மீண்டும் வரப்போகிறேன். இது எத்தனை அழகான பயிற்சி!
இப்படிப்பட்ட நிலை வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது? பரிஷ்தாவாகி வீட்டை நோக்கி பறந்து சென்று பின்னர் பூமிக்கு வந்ததும் தேவதையாகிவிடும் நிலை வேறு யாருக்கும் கிடைக்கப் பெறவில்லை. இந்த பயிற்சி நம்மை மிகவும் லேசாக்கிவிடும். நமது பிரச்சனைகளை அழித்துவிடும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை, ஒரு நிமிடத்திற்காக நமது பரிஷ்தா சொரூபம் மற்றும் தேவதா சொரூபம் இரண்டையும் நினைவு செய்வோம். இந்த சொரூபங்களை முன்னிலையில் வைத்து பயிற்சி செய்வோம். மேலும் முழு நாளும் லேசான மனநிலையில் நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி.